அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் ஒரு PDF ஃபைல் ஒன்று எப்படி நாங்கள் ஒரு PPT ஃபைல், அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக மாற்றுறது என்றும், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு PPT ஃபைல் அதை நாங்கள் எப்படி ஒரு PDF ஃபைலாக மாற்றுறது என்று பார்க்க போகிறோம். இப்போ PDF ஃபைல் தான் எங்கள்கிட்ட இருக்குது என்று சொன்னால், நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் PPTயாக மாற்றிட்டு செய்தால்தான் அது ஒரு ஆடியன்ஸுக்கு விளக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். தரம் 6 முதல் உயர்தரம் வரையான தரங்களுக்குரிய தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாட அலகுகளுக்குரிய வீடியோக்களையும் அலகு ரீதியான மீட்டலுடன் பாஸ் பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸுக்குரிய வீடியோக்களையும் பயனுள்ள தொழில்நுட்ப வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்பதை கொடுத்து வைத்தால் உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபைல், ஒரு PPT ஃபைலாக இருக்குது. அதை நான் எப்படி PDF-ஆக மாற்றுறதுன்னு இப்போ செய்து காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் சர்வ் பண்ணிக்கல ஃபைலில் போய் நார்மலாக சர்வ் பண்ணி கொடுப்போம். இதில் சர்வ் ஆஸ் ஆல்ரெடி சர்வ் பண்ணி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் சர்வ் ஆஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேணும். சர்வ் ஆஸ் என்றதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி போட்டு நான் இப்போ லொக்கேஷனை செலக்ட் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப் பண்ணி போடுறேன். இப்போ என்ன பெயரில் நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம் அந்த ஃபைல் என்று நான் இப்போ போடுறேன். PDF1 என்ற பெயரில் போடுறேன். ரைட், இது அடுத்ததாக கேட்டிருக்குது சர்வ் ஆஸ் டைப். இந்த சர்வ் ஆஸ் டைப் பண்ணுறதை நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதை கிளிக் பண்ண, இந்த ஏரோவை கிளிக் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் நிற்கும். இப்போ இதில் நான் செலக்ட் பண்ண வேண்டியது PDF என்றதை செலக்ட் பண்ண வேணும். இந்த PDF என்றதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் செய்ய வேண்டியது இந்த சர்வ் என்ற பட்டனை கிளிக் பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் செய்த அந்த ப்ரெசன்டேஷன் PDF-ஆக கன்வெர்ட் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்படி கன்வெர்ட் ஆகிறதால என்ன நன்மை என்று பார்த்தோம்னு சொன்னால், ஈஸியாக நாங்கள் இப்போ ஃபொண்ட் பிரச்சனை இருக்காமல் ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். இப்படியான தேவைகளுக்காகத்தான் நாங்கள் எந்த ஃபைலாக இருந்தாலும் அதை PDF-ஆக மாற்றி கொண்டு போகிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த அந்த PPT ஃபைல் எங்களுக்கு PDF ஃபைலாக மாற்றப்பட்டு இருக்குது. ரைட், இப்போ அடுத்ததாக பார்ப்போம் நாங்கள் ஒரு PDF ஃபைல் ஒன்று எப்படி நாங்கள் PPT ஃபைல், அதாவது ப்ரெசன்டேஷன் ஃபைலாக மாற்றுறது. ரைட், நாங்கள் ப்ரெசன்டேஷன் செய்யக்க எப்பவும் PPT ஃபைல் தான் யூஸ் பண்ணுறது. ப்ரொஜெக்டரில் போட்டு நாங்கள் PPT ஃபைல், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபைலாகத்தான் நாங்கள் பயன்படுத்துறது. அதுக்காக எங்கள்கிட்ட PDF ஃபைல் தான் இருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் PPT-ஆக மாற்றி செய்து கொள்ள முடியும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரைட், இது ஒரு வெப் ப்ரௌசர். இந்த வெப் ப்ரௌசரில் நான் அட்ரஸ் பாரில் டைப் பண்ண போகிறேன் www.highpdf.com. ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு PDF-க்குரிய ஒரு வெப்சைட்டாக இருக்குது. இதில் எங்களுக்கு தேவையான ஆப்ஷன் PPT ஃபைலு அப்படி நாங்கள் PDF-ஆக மாற்றுறது என்றது எங்களுக்கு தேவை. நாங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு தேவையானது ரைட் PDF to PPT என்றதை கிளிக் பண்ண போகிறேன். இதை இப்போ கிளிக் பண்ணுவோம். இந்த PDF ஃபைலை நாங்கள் இப்போ PPT ஃபைலாக மாற்ற வேணும். அந்த ஃபைலை நாங்கள் சூஸ் பண்ண வேணும். க்ராப் ஃபைல்ஸ் ஹியர் என்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் நாங்கள் சூஸ் ஃபைல் என்ற இடத்தை கிளிக் பண்ணி எங்களோட லொக்கேஷனில் இருந்து அதை நாங்கள் செலக்ட் பண்ணி விட போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் கன்வெர்ட் பண்ணின நாங்கள் ஒரு PPT ஃபைலை PDF ஃபைலாக, இப்போ அதே PDF ஃபைலை நாங்கள் இப்போ PPT ஃபைலாக திருப்பி கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் PDF1 என்ற பேரில் தான் நான் சேவ் பண்ணினான். ஆகவே அந்த PDF1 என்ற அந்த ஃபைலையே நான் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் என்ற ஆப்ஷனை நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ அப்லோட் கம்ப்ளீட்டட் என்றது வந்துட்டுது. எங்களுக்கு இந்த PDF ஃபைல் வேண்டாம் என்றால் நாங்கள் இந்த delete பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளலாம். அப்லோட் ஆகிட்டு இந்த ஃபைல், இதை கன்வெர்ட் என்ற இந்த பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்வெர்ட் ஆகிக்கொண்டு இருக்குது. எங்களோட PDF ஃபைல் PPT ஃபைலாக கன்வெர்ட் ஆகிக்கொண்டு இருக்குது. இது இப்போ கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லையென்று சொன்னால் இந்த டவுன்லோட் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணியும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. எங்களுக்கு பார்ப்போம் நாங்கள் டவுன்லோட் பண்ணினது எப்படி இருக்குதுன்னு. டவுன்லோட் ஆகிட்டுது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ரைட், இதில் நாங்கள் எனேபிள் எடிட்டிங் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எடிட்டபிள் ஃபார்மேட்டில் இந்த PDF ஃபைல் வந்து PPT ஃபைலாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எடிட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் லெட்டர்ஸ் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு PDF ஃபைல் தான் இருக்குது, PPT ஃபைலாக மாற்ற இல்லை, PPT ஃபைலாக தான் நாங்கள் சப்மிட் பண்ண வேணும் என்று சொன்னால் நாங்கள் அதை PPT ஃபைலாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ நான் காட்டினது. இப்படி நீங்கள் மாற்றி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ தேவையானதை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், தேவையில்லாத ட்ராப் பண்ணலாம். அப்படி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.